ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் வீட்டுக்காரர் வேலையிலேருந்து வரதுக்கு முன்னாடியே கிளம்பி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஷாப்பிங் வந்திருந்தோம். ஏன்னா நம்ம ஃபாரின்லேருந்து இந்தியா போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்மளோட விசா முடிய போகுது. அதனால் எங்கள் ட்ரீம் ப்ரைஸ்ன்னு சொல்லி புக் வச்சுருந்தாங்க. எது எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன், என்னென்ன ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு கிட்ஸோட டாய்ஸ் தானே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்தேன். இந்த பொம்மை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இயரிங்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் 400க்கு மேலே இருந்தது. அதாவது நம்ம ஊர் காசு பார்த்தா அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு இதெல்லாம் 400க்கு மேலே. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சும்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மேலே மாடிக்கு போய் சுற்றிட்டு வரலாம், ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டு போனாங்க. மணி 11க்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டாங்க. இல்லை முடியாது, இன்றைக்கி எந்த டேர்மு, நான் நல்லா சுற்றிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கிடந்தேன். அப்புறம் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி வீட்டில் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 1 வீக் தானே இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில் இருக்க எல்லா சவருக்கும் பாய் சொல்லிட்டு இருந்தேன். நமக்கு தான் யாரையும் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, பக்கத்தில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பாய் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். நைட்டுக்கு ஃப்ரைட் ரைஸும் சிக்கனும் வாங்கியிருந்தோம். டெய்லி சாப்பிடுவோமானா கிடையாது, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபாரினில் ஃபஸ்ட் டைமாக ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தோசை மார்னிங்க்கு. அப்புறம் இந்தியா போகிறதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்து 10 பீஸ் இருக்குது. பர்ஃப்யூமு 5 மென்னு 5 உமனு யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் வந்து 12 கலர்ஸு செம்மையாக இருந்துச்சு. இதுவும் காம்போ ஆஃபர் தான். அதுக்கப்புறம் இந்த பர்ஃப்யூம் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரெட்டு. அவருக்கு ஒரு செட்டும் என் தம்பிக்காக ஒரு செட்டும் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் என்னோடய பாப்பாவுக்கு கேக் வாங்கினேன். நம்ம ஃபாரின்லேருந்து போனாவே எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, சாக்லேட்ஸ் இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் 20 kg பேரிச்சம்பழம் இருக்குது. பட் நான் 10 kg தான் எடுத்துகிட்டு போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.